இந்த வீடியோல நம்மளுக்கு அடுத்து பார்க்க போறது இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட கண்டினியூஷனான செகண்ட் பேரா பாருங்க. The testes are situated outside the abdominal cavity within a pouch called the scrotum. அதாவது இந்த டெஸ்டிஸ்ங்கிறது இந்த மேலோட பாடியில எங்க இருக்குன்னா அப்டாமினல் கேவிட்டியோட அவுட் சைடுன்னு கொடுத்திருக்காங்க. ஏன் அவுட் சைடு அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா அந்த டெஸ்டிஸ்ங்கிறது ஸ்க்ரோட்டம்ங்கிற ஒரு பவுச்சுக்குள்ள ஒரு பேகுக்குள்ள உடம்ப விட்டு தள்ளி ஹேங் ஆயிட்டு இருக்கு. உடம்போட அது அட்டாச் ஆகி இல்ல, பாடியோட மத்த ஆர்கன்ஸ்லாம் பாடியோட அட்டாச் ஆயிருக்கும். ஆனா இந்த ஸ்க்ரோட்டம் பாத்தீங்கன்னா பாடியை விட்டு என்ன பண்ணிருக்குன்னா கொஞ்சம் தள்ளி ஹேங் ஆயிட்டு இருக்கு. எதனால அது ஹேங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா the scrotum helps in maintaining the low temperature of the testis. எதுக்காக அது உடம்ப விட்டு தள்ளி ஹேங் ஆயிட்டு இருக்குன்னா அந்த ஸ்க்ரோட்டத்துக்குள்ள அது என்ன டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது, லோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. லோ டெம்பரேச்சர்னா எவ்வளவு அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2ல இருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் லோவர் தென் தி நார்மல் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சரை விட ஒரு 2ல இருந்து 2.5 டிகிரி டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு. பிகாஸ் ஏன்னா அந்த கம்மியான டெம்பரேச்சர்ல தான் இந்த ஸ்பெர்ம் செல்ஸால லைவா இருக்க முடியும். சோ எதுக்காக இந்த மாதிரி அந்த ஸ்க்ரோட்டம்ல லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நெசசரி ஃபார் ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ். அந்த ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு அதுதான் சூட்டபிளான டெம்பரேச்சர். நம்ம பாடியோட அட்டாச் ஆயிடுச்சுன்னா பாடியில இருக்க டெம்பரேச்சரால அந்த இடத்துல ஸ்பெர்ம்ஸால உருவாக்க முடியாது, ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். சோ அந்த ரீசன்க்காக வேண்டி அந்த பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிருக்கு, பாடியை விட்டு தள்ளி ஹேங் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா. நம்ம ஸ்க்ரோட்டம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மோ ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து வெப்பநிலையை வந்து எப்போதுமே அந்த இடத்துல வந்து அதிகமா சேர விடாது. ஒருவேளை அந்த டெம்பரேச்சர் வந்து ஸ்க்ரோட்டம்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்காது, அப்படியே ஸ்பெர்ம் உருவானாலும் இறந்து போயிடும் அந்த ஹீட்ல. ஓகேவா. சோ அந்த ரீசனாலதான் அது ஹேங் ஆயிட்டு இருக்கு. இன் அடல்ட்ஸ் ஈச் டெஸ்டிஸ் இன் ஓவல் ஷேப். டெஸ்டிஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னா ஓவல் ஷேப்ல இருக்கு. அதோட லென்த் பார்த்தோம்னா 4 to 5 சென்டிமீட்டர். அதோட விட்த் பார்த்தோம்னா 2 to 3 சென்டிமீட்டர். The testis is covered by dense covering. Each testis has about 250 compartments. அதாவது ஒவ்வொரு டெஸ்டிஸ்குள்ளேயும் கிட்டத்தட்ட 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. கம்பார்ட்மெண்ட்ஸ் எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வரைஞ்சு காட்டுற பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. இது இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி முக்கோணமா எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுதான் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு டெஸ்டிஸ்குள்ளேயும் இந்த மாதிரி எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. அதிகபட்சம் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கா. அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு பேர் என்னன்னா டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா each lobule contains 1 to 3 highly coiled seminiferous tubules. அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் குள்ளேயும் 1ல இருந்து 3 வரைக்கும் சுருண்ட வடிவத்துல, அதாவது ஸ்ப்ரிங்களா இருக்கு இல்லையா, எப்படி சுருளா இருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹைலி காயில்டு யார் இருக்கானா செமினிஃபெரஸ் டியூபுல்ஸ் இருக்கு. அந்த செமினிஃபெரஸ் டியூபுல்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா செமினிஃபெரஸ் டியூபுல்ஸ்ங்கிறது ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி மாதிரி, அதாவது ஸ்பெர்மை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலை. இந்த செமினிபரஸ் டியூபுல்ஸோட இன்சைட்ல பார்த்தோம்னா 2 டைப்பான செல்ஸ் இருக்கு. 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. மேல் ஜெர்ம் செல், அதாவது ஸ்பெர்மட்டோகோனியா. இன்னொரு செல்லுக்கு பேரு செர்டோலி செல்ஸ் அப்படின்னு 2 செல் வந்து இந்த செமினிபரஸ் டியூபுல்ஸோட உள்பக்கமா இருக்கு. அப்ப இதுங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் யாருன்னா அந்த மேலோட ஸ்பெர்ம் செல்ஸ். இப்ப பாருங்க, the male germ cells undergo meiotic division. இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ்ல மியாட்டிக் டிவிஷன் நடந்து அது ஃபைனலா யார கொடுக்குது, அந்த ஸ்பெர்ம் செல்ஸ கொடுக்குது, ஸ்பெர்ம் ஃபார்மேஷனை உருவாக்குது. அப்ப இன்னொரு செல்லுக்குள்ள செர்டோலி செல்ஸ், அது என்ன பண்ணுது, ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு தி ஜெர்ம் செல்ஸ். அந்த வளரக்கூடிய அந்த ஸ்பெர்ம் செல்ஸ்க்கு நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்றது யாருன்னா இந்த செர்டோலி செல்ஸ். அப்ப ஒரு செல் வந்து ஸ்பெர்ம் செல்ஸா மாறுது, இன்னொரு செல்ஸ் அந்த ஸ்பெர்ம் செல்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுது. The region outside the seminiferous tubules. இப்ப seminiferous tubulesோட உள்பக்கம் பார்த்தோம்னா 2 செல் பார்த்தோம், மேல் ஜெர்ம் செல்ஸும் செர்டோலி செல்ஸும். இப்ப அதே டியூப்ல அவுட் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா the regions outside the seminiferous tubules called interstitial spaces அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல உள்ள செல்களுக்கு பேரு இன்டர்ஸ்டிடியல் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல பார்த்தோம்னா குட்டி குட்டியா நிறைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கு, ரத்த நாளங்கள்லாம் இருக்கு. அந்த இன்டர்ஸ்டிடியல் செல்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லீடிக் செல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லீடிக் செல் என்ன செய்யுது பாருங்க, லீடிக் செல் synthesize and secrete testicular hormones called androgen. அந்த லீடிக் செல்ல ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. என்ன ஹார்மோனு, அந்த மேல் ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்றது யாருன்னா இந்த லீடிக் செல்ஸ். அதர் இம்யூனாலஜிக்கலி காம்பிடன்ட் செல்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட். இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணக்கூடிய செல்ஸும் அங்க வெளிப்பக்கம் இருக்கு. நெக்ஸ்ட் பேரா பாருங்க, the male sex accessory duct. இதெல்லாம் நம்ம accessory ductனு சொல்லிருக்கோம். இந்த radiate testis, vasa efferentia, epididymis and vas deferens. இப்ப இந்த பிக்சர் பாருங்க, ஃபிகர் 2.1b. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த டெஸ்டிஸ்குள்ள தான் யார் இருக்கா, செமினிஃபெரஸ் டியூபுல்ஸ். அதாவது இந்த இடத்துல
இந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி சுருள் சுருளா இருக்கிறதா யாராவது இந்த மாதிரி ஷேப்ல சுருள் சுருளா இருக்கிறதா செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் சொல்லுவோம். இதுக்குள்ளதான் யாரு ப்ரொடக்ஷன் ஆகுவா, அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு வரும்னா இந்த ரேட்டே டெஸ்டிஸ்க்கு வரும். ஓகேவா, இதுல செகண்டாவது யாரை ரீச் பண்ணும்னா வேசா எஃபரன்ஷியா இதை ரீச் பண்ணும். மூணாவதா யார்கிட்ட வரும்னா எபிடிடிமிஸ் கிட்ட வரும். ஓகேவா, இப்ப எபிடிடிமிஸ்ங்கிறது இதுல இருந்து பாருங்க ஒரு நீட்டு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு டியூப் வருதா, இதுல இருந்து நாலாவதா யார்கிட்ட வருதுன்னா வேஸ் டெஃபரன்ஸ் கிட்ட வரும். வேஸ் டெஃபரன்ஸ் கிட்ட அடுத்து பாருங்க இதோட வே எங்க வருது, இந்த யூரினரி பிளாடர்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துக்கு வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த யுரித்ரா பெனிஸ் வழியா அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வெளியில ரீச் ஆயிடும். The seminiferous tubule of the testis open into the vasa efferentia through the rete testis. அந்த seminiferous tubules ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வருது, rete testisக்கு வருது. அது வழியா யார்கிட்ட வருது, vasa efferentiaல ஓபன் ஆகுது. The vasa efferentia leave the testis and open into epididymis. அடுத்து பாருங்க இந்த வேசா எஃபரன்ஷியா எங்க ஓபன் ஆகுது, எபிடிடிமிஸ் கிட்ட ஓபன் ஆகுது, லொகேட்டட் அலாங் தி போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த டெஸ்டிஸ். அதுக்கப்புறம் பாருங்க எபிடிடிமிஸ் லீட்ஸ் டு வாஸ் டெஃபரன்ஸ். இப்ப எபிடிடிமிஸ் அடுத்தது எங்க போகணும், வாஸ் டெஃபரன்ஸ் கிட்ட போகணும். தட் அசென்ட் டு தி அப்டாமன் அண்ட் லூப்ஸ் ஓவர் தி யூரினரி பிளாடர். இப்ப இந்த வாஸ் டெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ண ஸ்பெர்ம் செல்ஸ் யூரினரி பிளாடர் கிட்ட அனுப்பும். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த வாஸ் டெஃபரன்ஸ் என்ன செய்யும்னா செமினல் வெசிகிள்ஸோட சேர்ந்து நமக்கு கிடைச்ச அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் என்ன பண்ணும், எஜாகுலேட்டரி டக்ட் வழியா வெளியில அனுப்பணும். ஓகேவா, தீஸ் டக்ட் ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் த ஸ்பெர்ம். அந்த எஜாகுலேட்டரி டக்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஸ்பெர்ம் வந்துருச்சு. அது ஒரு டெம்பரவரியான ஒரு ஸ்டோரேஜ் டக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க வரக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், அந்த ஸ்பெர்ம்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும் from the testis to the outside through urethra. இப்ப யூரித்ரா வழியா என்ன பண்ணணும், அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வெளியில போயிடணும். the urethra originate from the urinary bladder. யூரித்ரா எங்க இருந்து ஆரம்பிக்குது, யூரினரி பிளாடர்ல இருந்தா ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் எக்ஸ்டெண்ட் த்ரூ த பெனிஸ். இந்த யூரித்ரா யூரினரி பிளாடர்ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் நீண்டு போகுது அப்படின்னா பெனிஸ் வரைக்கும் நீண்டு போகுது. டு இஸ் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் கால்டு யூரித்ரல் மியாட்டஸ். சோ அந்த வெளில வரக்கூடிய ஓப்பனிங் இருக்கு இல்லையா அந்த பெனிஸ்ல, அந்த இடத்துக்கு பேரு யூரித்ரல் மியாட்டஸ். அந்த யூரித்ரல் மியாட்டஸ் வழியா தான் என்ன பண்ண போகுது, அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வெளியில வரப்போகுது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்குள்ள தான் ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ் ரீட்டே டெஸ்டிஸ்க்கு வருது. ரீட்டே டெஸ்டிஸ் அது எங்க வருது, வாசா எஃபரன்ஷியா கிட்ட வருது. அங்கேருந்து பார்த்தோம்னா அது அடுத்து எங்க வருது, வாஸ் எஃபரன்ஷியா கிட்ட இருந்து எபிடிடிமிஸ் கிட்ட வருது. ஓகேவா, எபிடிடிமிஸ்ல இருந்து அடுத்தது அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எங்க டிராவல் ஆகுதுன்னா வாஸ் டெஃபரன்ஸ் கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகுது. வாஸ் டெஃபரன்ஸ்ல இருந்து யூரினரி பிளாடர், அதாவது யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வருது. இப்ப அடுத்து அங்க எங்க வரணும், யூரித்ரா ரீச் பண்ணணும். ஓகேவா, அதாவது அந்த பெனிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுகிட்ட வரணும். அடுத்தது பார்த்தோம்னா அந்த யூரித்ரால இருந்து லாஸ்ட் ஸ்டெப்பான அந்த யூரித்ரல் மியாட்டஸ், அந்த பெனிஸ்ல உள்ள ஓப்பனிங் வழியா என்ன பண்ணிடணும், ஸ்பெர்ம் செல்ஸ் வெளியில எஜெக்ட் ஆயிடணும். இதான் சிம்பிளான கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்க, the penis is the male external genitalia. வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரீப்ரடக்டிவ் ஆர்கன் தான் பெனிஸ். இட் இஸ் மேடப் ஆஃப் ஸ்பெஷல் டிஷ்யூ. அந்த பெனிஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூவால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஸ்பெஷல் டிஷ்யூ எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த பெனிஸோட எரெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு முக்கியமான ரீசன் இன்செமினேஷனுக்காக. அந்த பெனிஸ் எரெக்ஷன் ஏற்பட்டாதான் என்ன பண்ண முடியும்னா அந்த ஸ்பெர்ம் செல்ஸை ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ல ரீச் பண்ண முடியும். அப்ப அந்த இன்செமினேஷனுக்காகவும் எரெக்ஷனுக்காகவும் அந்த பெனிஸ் மேடப் ஆஃப் சம் ஸ்பெஷல் டிஷ்யூ. த என்லார்ஜ்டு எண்ட் ஆஃப் பெனிஸ். பெனிஸோட அந்த எண்ட் பார்த்தோம்னா என்லார்ஜா இருக்கு. அந்த என்லார்ஜுக்கு பேரு கிளான்ஸ் பெனிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிளான்ஸ் பெனிஸை கவர் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னுக்கு பேரு ஃபோர் ஸ்கின் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், த மேல் அக்சசரி கிளாண்ட். சோ என்னென்ன அக்சசரி கிளாண்ட் இருக்கு பாருங்க, பேர்டு செமினல் வெசிக்கல், 2 செமினல் வெசிக்கல்ஸ் இருக்கு, ஒரு ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு, 2 பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ் இருக்கு. secretion of these glands constitute the seminal plasma. இந்த செமினல் பிளாஸ்மா இருக்கு இல்லையா, இந்த செமினல் பிளாஸ்மா அந்த ஸ்பெர்ம் செல்ஸ்க்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா அது அந்த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ல நீந்தி போறதுக்கான எனர்ஜி எல்லாம் ப்ரொவைட் பண்ணும். அந்த ஒரு வழவழப்பு தன்மையை கொடுக்கும். அப்பதான் ஸ்பெர்ம்ஸால என்ன பண்ண முடியும்னா ஸ்விம் பண்ணி போக முடியும். அது மட்டும் இல்லாம அந்த செமினல் பிளாஸ்மால ஃப்ரக்டோஸ்னு ஒரு சுகர் இருக்கு. அந்த சுகர் என்ன பண்ணும்னா அந்த ஸ்பெர்ம் செல்க்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் கால்சியம் அண்ட் சர்டன் என்சைம்ஸ்லாம் இருக்கு. த செக்ரீஷன் ஆஃப் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் த லூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ். அந்த வழவழப்பான தன்மையை கொடுக்கறது யாருன்னா இந்த கிளாண்ட் செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸ் தான். செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸும் ஏறி காட்டுற பாருங்க, ஸ்பெர்ம் செல்ஸும் இந்த 3 கிளாண்ட் இருக்கு பாருங்க, செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இந்த கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செமினல் பிளாஸ்மா, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் யாருன்னா செமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த செமன்குள்ள என்ன இருக்கும்னா செமினல் பிளாஸ்மாவும் ஸ்பெர்ம் செல்ஸும் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.